شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه وسلم أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால் வளமான வாழ்விற்கு வான்மறை வழங்கும் வாழ்வியல் அடிப்படைகள் என்ற தலைப்பில் இன்று உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون. சூரத்துல் பக்ராவின் 189வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நபியே, உங்களிடம் அவர்கள் பிறைகள் பற்றி கேட்கின்றனர். நபியே, நீங்கள் கூறுங்கள், பிறை என்பது மனிதர்களுக்கு நேரம் குறிக்கக்கூடிய, நேரத்தை காட்டக்கூடிய ஒன்றாகவும் ஹஜ்ஜுக்குரிய நேரமாகவும் இருக்கிறது. வலைசல் பிர்ரு பி அன் தஅத்துல் புயூத் மின் துஹூரிஹா என்றாலும் நீங்கள் உங்களுடைய வீட்டுடைய பின்கதவால் வருவதனால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, யார் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருடைய காரியத்திற்குத்தான் நன்மை இருக்கின்றது. வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா, எனவே உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் அதன் முன்வாசலால் நுழையுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், அப்போது நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுவீர்கள். இந்த அல் குர்ஆன் வசனத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் முக்கியமான ஒரு வாழ்வியல் அடிப்படையை அல் குர்ஆன் நமக்கு தருவதாக குறிப்பிடுகின்றார்கள். உண்மையில் அல் குர்ஆனை பொறுத்தவரைக்கும் அது ஜாஹிலிய கால மக்களின் வாழ்வியல், சிந்தனைகள் மற்றும் அன்றாட பழக்க வழக்கங்களோடு தொடர்புபட்ட விடயங்களை திருத்துவதாக அமைந்தாலும், மனித சமூகம் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அது மாதிரியான அறிவீனமான விடயங்களுக்கு விளக்கமாகவும் அந்த அல் குர்ஆன் வசனங்கள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த அல் குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தஆலா ஜாஹிலிய காலத்தில் நிலவி வந்த ஒரு மூட நம்பிக்கையை மிகவும் துல்லியமாக வாழ்வியல் நடவடிக்கைகளோடு ஒரு மனிதனின் உள்ளத்தில் ஏற்படுகின்ற நல்லெண்ணங்கள் மூட நம்பிக்கைகளோடு இணையும் பொழுது அது எவ்வகையான பெருமானம் உள்ளதாக இருக்கும் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டுகிறான். ஜாஹிலிய காலத்தில் மக்கள், குறிப்பாக மதீனா மக்கள், ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டிருந்ததாக பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த சூரத்துல் பக்ராவின் 189வது வசனம் இறங்குவதற்கான காரணமாகவும் அதை குறிப்பிடுகிறார்கள். மதீனா மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வந்தால் அவர்கள் தங்களுடைய
வீட்டின் முன்கதவால் நுழையாமல் வீட்டின் பின்கதவால் நுழைவது ஒரு நன்மையான காரியம், அதுவும் ஒரு வணக்கம்தான் என்று அவர்கள் கருதி வந்திருந்தார்கள். அது பற்றிய தெளிவைத்தான் இந்த அல் குர்ஆன் வசனம், அது பற்றிய தெளிவை வழங்குவதற்காகத்தான் இந்த அல் குர்ஆன் வசனம் இறங்கியதாக பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உண்மையில் இந்த அல் குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த வாழ்வியல் அடிப்படை அல் காயிதா அல் குர்ஆனியா என்னவென்று சொன்னால், வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா, நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அதன் முன்வாயிலால் நுழையுங்கள் என்ற ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹு தாலா கூறுகின்றான். அதே நேரத்தில் இந்த அல் குர்ஆன் வசனத்தில் அதற்கு முன்னர் உள்ள பகுதியில் அல்லாஹ் இப்படி கூறுகின்றான், வலைசல் பிர்ரு பி அன் தஅத்துல் புயூத மின் துஹூரிஹா, நீங்கள் உங்களுடைய வீடுகளின் பின்கதவால் வருவது என்பது நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் இல்லை. வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, உண்மையில் நன்மை எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அல்லாஹுவை யார் அஞ்சுகிறாரோ, உள்ளத்தால் உணர்வு பூர்வமாக பயப்படுகின்றாரோ அவருடைய செயலுக்குத்தான் நன்மை உண்டு என்று அல்லாஹு தாலா கூறுவான். எனவே இதன் அடிப்படையில் இஸ்லாத்தின் பேரறிஞர்கள், தப்சீர் துறை அறிஞர்கள் இந்த வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா, வீட்டின் முன்கதவால் நீங்கள் நுழையுங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல் குர்ஆன் கற்றுத்தருகின்ற ஒரு வாழ்வியல் குர்ஆனின் அடிப்படையாக அல் காயிதா குர்ஆனியா என்று வரையறுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இமாம்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சற்று விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக இந்த வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா என்ற அந்த அடிப்படை, வாழ்வியல் அடிப்படை சொல்லித்தருகின்ற முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை வணங்குவதுதான் அல்லாஹுவை அடைந்து கொள்வதற்கான அல்லது அல்லாஹுவை நெருங்குவதற்கான சரியான வழியாகும். இது இந்த வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா என்ற வசனம் சொல்லித் தருகின்ற முதலாவது அம்சம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். யார் ஒருவர் அல்லாஹ் சொன்ன முறையில் தான் நான் வாழ வேண்டும், உண்மையான மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவனாக நான் அல்லாஹ்விடம் கருதப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் அல்லாஹ் சொன்ன வழிமுறையின் அடிப்படையிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த சுன்னாவின் அடிப்படையிலும் செயல்படும் பொழுதுதான் அந்த வழிமுறைதான் அல்லாஹ்விடம் நெருக்கி வைக்கக்கூடிய வழிமுறை என்று குறிப்பிடுகிறார்கள். இது பற்றி அல்லாமா இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஃபல் வுசூலு இலல்லாஹ் வ இலா ரிضوانஹி பிதூனிஹி மஹல், அல்லாஹ்வையும் அவனது திருப்பொருத்தத்தையும் அடைந்து கொள்வதற்கான ஒரே வழி அவன் காட்டித்தந்த வழிமுறையை தவிர வேற எதுவும் அந்த வழியை நமக்கு சாத்தியப்படுத்தி தரமாட்டாது. வதலபுல் ஹுதா மின் கைரிஹி ஹுவ ஐனுத் தலால், அல்லாஹ் காட்டித்தந்த வழிமுறை அல்லாமல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த வழிமுறைகள் அல்லாமல் வேறொரு வழியை யாராவது தேடுவார் என்று சொன்னால் அதுதான் வழிகேடு. அல்லாஹ் இந்த வழிமுறையில் வந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கும் பொழுது, அல்லாஹ் குறிப்பிடாத வழிமுறைகளின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க நினைப்பவர்கள் எவ்வாறு அந்த எல்லையை அடைய முடியும்? இந்த வழியில் நடந்தால்தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னதன் பின்னால்
அந்த வழியை விட்டுவிட்டு வேறு வழியில் பயணிப்பவர் எவ்வாறு அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா அவனுடைய வழியின் பக்கம் அழைப்பதற்காகத்தான் அவனது ரசூலையும் அனுப்பியிருக்கிறான். அவர்களை அதற்கான அழைப்பாளராகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். அதேபோல அதை நோக்கியே அவர்கள் மக்களை வழிப்படுத்தி கொண்டும் இருந்தார்கள். எனவே இந்த வழியில் நடக்காமல், இந்த வழியை பின்பற்றாமல் வேறு வழியால் எவராவது அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்ற நியத்தில் முயற்சிப்பாரையானால் அந்த வழி நிச்சயமாக மூடப்பட்டுவிட்டது. அவருடைய நேர்வழியும் அவருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவருக்கு தடையாக விடுகின்றது. இந்த வழிமுறையால் அவர் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் கஷ்டப்பட்டாலும் இஸ்தாத மினல்லாஹி தர்தன் வ இபாதா, அல்லாஹ்விடமிருந்து அவர் தூரமாகுவார். எவ்வளவுக்கு அல்லாஹ் சொல்லாத வழியில் அல்லாஹுவை நெருங்க வேண்டும், அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று ஒருவர் முயற்சிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் அல்லாஹுடைய பாதையை விட்டும் தூரம் செல்வார் என்று இமாம் அல்லாமா இப்னுல் கையம் ரஹிமஹுல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுவது இந்த வசனத்தை விளங்குவதற்கு நாங்கள் மிகவும் பொருத்தமானதாக எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கருத்தை இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விளக்கத்தில் இவ்வாறு சொல்கிறார்கள். இந்த சூரத்துல் பக்ராவுடைய இந்த வசனத்துக்கு அவர்கள் விளக்கம் அளிக்கும் பொழுது, யார் ஒருவர் அல்லாஹ் விதியாக்காத, அல்லாஹ் கடமையாக்காத அல்லது அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக்காத ஒரு விஷயத்தை வணக்கமாக எடுத்துக்கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக பித்அத்தான ஒரு வழிமுறையில் தனது வணக்க வழிபாட்டை மேற்கொள்கிறார். அவர்கள் அவருடைய இந்த வணக்க வழிபாட்டு நடைமுறையை அதற்குரிய வாயிலால், மார்க்கத்தின் முன் வாசலால் அவர்கள் எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் பொழுது அவர்கள் ஏன் மார்க்கத்தின் பின்வாயிலால் வணக்க வழிபாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஆகவேதான் மார்க்கம் சொல்லுகின்ற விடயத்தை எடுத்துக்கொள்வதுதான் மார்க்கத்துக்கு மிகவும் நெருக்கமானது, வழிகேட்டை விட்டும் தூரமானது. அதுதான் இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லப்படுகின்ற இந்த மார்க்கத்தின் முக்கியமான ஒரு காய்தாவாக இருக்கிறது என்று ஷேக் அல்லாமா சாதி ரஹ்மஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவது நாம் நோக்கத்தக்கது. அடுத்து அன்பின் சகோதரர்களே, இந்த வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா என்ற இந்த வசனத்திலிருந்து இமாம்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற வாழ்வியல் அடிப்படை என்னவென்று சொன்னால், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு முக்கியமான விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்தை நாங்கள் அதற்குரிய வழியில் பெற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. அதுதான் அந்த விடயத்தின் இலக்கை அடைவதற்கு, அந்த குறிப்பிட்ட விடயத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுக் கொள்வதற்கு மிகவும் இலகுவான ஒரு வழிமுறையாக காணப்படுகிறது. எந்த விடயத்தை நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த விடயத்திற்கான காரணங்கள் என்ன, அதற்கான ஊடகங்கள் என்ன என்பது பற்றி நாங்கள் மிக தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் குறிப்பிட்ட அந்த விடயத்தை அடைந்து கொள்வதற்கான நேரான பாதை எது, ஒழுங்கான வழிமுறை எது என்று நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த இலக்கை அடைந்து கொள்வது எங்களுக்கு மிகவும் இலகுவாகவும் மிகவும் குறுகிய நேரத்தையும் அது எடுத்துக்கொள்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர் அறிவை தேடுகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் சரி, அல்லது அவர் இந்த உலகில் ஒரு தொழில் முயற்சியை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலக விவகாரங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி,
அல்லது அவருடைய வளமையான ஒரு செயல்பாடு அல்லது குறிப்பாக செய்ய வேண்டிய ஒரு செயல் திட்டம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அதற்குரிய நேர்பாதையை அவர்கள் தெரிந்து அது பற்றிய தெளிவான அறிவை பெற்றுக்கொள்வது மிக சிறந்தது என்பதை இந்த அல் குர்ஆன் வசனத்தின் இந்த காயிதா எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்று அறிஞர்கள் கூறுவார்கள். அடுத்ததாக மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா என்ற இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹுடைய அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகின்ற வாழ்வியல் பாடம் என்னவென்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு அடிப்படையை இது கற்றுத்தருகிறது. அது என்னவென்று சொன்னால், மார்க்க சட்ட விதிகளை அல்லது மார்க்க சட்ட தீர்ப்புகளை பெற்றுக்கொள்வதில் தந்திரங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த மார்க்க சட்டங்களை பெற்றுக்கொள்வதில் தந்திரமாக செயல்படுவதை அந்த வாயிலேயே இந்த வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா என்ற இந்த காயிதா மூடிவிடுகிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் மார்க்க விவகாரங்களில் தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அந்த மார்க்க தீர்ப்புகள் தங்களுக்கு சார்பாக அமைய வேண்டும், அல்லது தான் எடுத்து செல்கின்ற தொழில் முயற்சிக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாமல் அமைந்துவிட வேண்டும், அல்லது இந்த உலகில் தான் விரும்புகின்ற வாழ்க்கை முறையை செய்து நடந்து செல்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் அந்த தீர்ப்புகள் அமைந்துவிட வேண்டும், தான் விரும்புகின்ற நடைமுறைக்கு இயல்பாக ஒரு தீர்ப்பு கிடைத்துவிட வேண்டும் என்று மிக கவனமாக தீர்ப்புகளை தேடுகின்ற ஒரு நிலை இன்று பரவலாக இருக்கிறது. சிலர் கேள்வி கேட்கும் போது கூட உண்மையான நிலைப்பாட்டை கூறாமல் அரைகுறையாக கூறி இமாம்களிடமிருந்து அதற்கான ஃபத்வாக்களை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு சார்பாக அதை எடுத்துக்கொள்கிறார்கள். உண்மையில் வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா, வீட்டுக்குள் நீங்கள் அதன் முன்வாயிலால் நுழையுங்கள் என்ற இந்த அல்லாஹுடைய வார்த்தை இருக்கிறதே, இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுமாறு எச்சரிக்கின்ற ஒரு வாழ்வியல் அடிப்படையாகும். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் இது பற்றி கூறும் பொழுது, இந்த மார்க்க விஷயத்தில் தந்திரமாக நடந்து கொள்பவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையில் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய தந்திரங்களால் இன்று கற்புகள் எல்லாம் ஹலாலாகிவிட்டன. யாருக்கு செல்ல வேண்டிய சொத்துக்கள் பிடுங்கப்பட்டு வேறொருவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. மார்க்கத்தின் கடமைகள், மார்க்கம் வழங்கிய உரிமைகள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு விட்டன. மனித உரிமைகள் எல்லாம் வீணடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கற்பு இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, உரிமைகள் பேணப்படுகின்றன என்ற வெறும் கோஷங்கள் மட்டும் இன்று வானளாவ ரீதியில் எழுந்து நிற்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், இந்த மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதில் அல்லது மார்க்க தீர்ப்பை பெற்றுக்கொள்வதில் தந்திரம் காட்டுவது ஹராமானது. வல் இஃப்தாஹு பிஹா ஹராமுன், அதை வைத்து ஃபத்வா எடுப்பதும் ஹராமானது. வஷ்ஷஹாதத்து அலா மதுமூனிஹா ஹராமுன், அதன் உள்ளடக்கத்திற்கு சாட்சி சொல்வதும் ஹராம். வல் ஹுக்மு பிஹா மஅல் இல்மி பிஹாலிஹா ஹராம், அதன் உண்மை நிலையை அறிந்து கொண்டே அதற்காக தீர்ப்பு வழங்குவது, அந்த சட்டத்தை சட்டமாக எடுத்துக்கொள்வதும் ஹராம் என்று இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சுட்டி காட்டுகின்ற விஷயம் மிக கவனமாக நாங்கள் நோக்க வேண்டிய ஒரு அடிப்படையாகும். இன்று நாங்கள் பார்க்கிறோம்,
இன்றைய உலகில் சோசியல் மீடியாக்கள், வலைத்தளங்கள் எல்லோருக்கும் பேச்சு மேடைகளையும் அதற்கான வழிவகைகளையும் சந்தர்ப்பங்களையும் தாராளமாக திறந்து விட்டிருக்கின்றன. அதனால் நிறைய பேர் தங்களுடைய இலக்கை அடைந்து கொள்வதற்காக மார்க்க விடயங்களில் தந்திரம் காட்டுவதையும் தந்திரமான சட்டங்களை முன்வைப்பதையும் தந்திரமான முறையில் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்காக முயற்சிப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தான் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பின் சகோதரர்களே, இந்த வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா என்ற இந்த அல் குர்ஆனுடைய உங்கள் வீட்டிற்குள் முன்வாயிலால் நுழையுங்கள் என்ற இந்த குர்ஆனுடைய அடிப்படையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அடுத்த அடிப்படை விஷயம், வாழ்வியல் அடிப்படை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் கல்வி தேடும் பொழுது அவர் இந்த காய்தாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் தனது வாழ்வியலை உச்ச நிலைக்கு உயர்த்துவதற்காக, தனது அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்காக கல்வியை தேடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது தனது அன்றாட வாழ்வை போக்கிக் கொள்வதற்கான உணவு தேடும் முயற்சியாக இருந்தாலும் சரி, இந்த எந்த ஒரு வழியில் அவர் சென்றாலும் அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு தேவையான நேர்வழியில் அவர் செல்ல வேண்டும். தனக்கு தேவையான கல்வியை பெறுவதாக இருந்தாலும் அல்லது தனக்கு தேவையான உணவுகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அவர் பின்வழியால் செல்லக்கூடாது. நேர்மையாக, நியாயமாக அவர் நேர்வழியால் அவர் பயணித்துத்தான் அந்த எல்லையை அடைய வேண்டும் என்றும் இந்த அல் குர்ஆன் வசனம் நமக்கு சொல்கிறது. வஅத்துல் புயூ கால் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 189வது வசனத்தை சொல்கின்ற அந்த வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா என்ற இந்த காயிதா எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் மேற்கொள்கின்ற முயற்சிகள், அவர் எதிர்பார்க்கின்ற நோக்கங்கள், அவர் ஆசைப்படுகின்ற எல்லைகளை அவர் வரையறுத்து கொள்ளும் பொழுது அந்த நோக்கமும் எல்லையும் எவ்வளவு தூரம் அவருக்கு முக்கியம் பெறுகிறதோ, எவ்வளவு தூரம் அவருக்கு அவசியம் என்று விளங்குகிறாரோ, அதே அளவுக்கு அவர் அதை அடைந்து கொள்வதற்கான வழியும் நேர்வழியாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த காயிதா நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்து இந்த குர்ஆன் வசனம் நமக்கு தருகின்ற விஷயம்தான், நடைமுறை விஷயம்தான், மனிதர்களுடனான உரையாடல்கள். மனிதர்களுடன் உரையாடும் பொழுது ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட இந்த வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா என்ற காயிதா நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு உண்மையான முஸ்லிம், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மூமின் மற்றவர்களுடன் உரையாடும் பொழுது அவர் மிக அழகான முறையில் உரையாடல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். தனது வார்த்தைகளை அவர் அளந்து பேச வேண்டும். தனது வார்த்தைகளை அவர் அழகான வார்த்தைகளாக அவர் வெளிப்படுத்த வேண்டும். அவர் பொருத்தம் பார்த்து பேச வேண்டும். நான் பேசுகின்ற இடம் எது, நான் பேசுகின்ற நேரம் பொருத்தமா, நான் யாருடன் பேசுகின்றேன், நான் பேசுகின்ற நான் உரையாடுகின்ற மனிதனுடைய இயல்பு எத்தகையது, அவர் எந்த சூழலில் இருக்கிறார், அவருடைய சூழ்நிலை என்ன போன்ற எல்லா விஷயங்களையும் அறிந்து கொண்டு அந்த மனிதரோடு இவர் உண்மையான ஒரு முஃமின் தனது உரையாடல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த காயிதா சொல்கிறது. அன்பின் சகோதரர்களே, இது எவ்வளவு முக்கியமானது பாருங்கள். இன்று எல்லா பிரச்சனைகளுக்கும், குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக இருக்கலாம், உறவுகளுக்கான பிரச்சனையாக இருக்கலாம், நட்புகளுக்கு இடையிலான பிரச்சனையாக இருக்கலாம், வேலை செய்யும் இடங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா விஷயத்திலும் இந்த நாவின் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன? ஃபஇன்ன லிகுல்லி மகாமின் மகாலன். இடத்துக்கு ஏற்றாற்போல் பொருத்தமாக பேச வேண்டும்.
இடத்துக்கு ஏற்றாற்போல் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். இடம் பார்த்து தனது கருத்தை அவர் முன்வைக்க வேண்டும். ஆள் பார்த்து அவருடைய நிலை பார்த்து அவருக்கு ஏற்றாற்போல் தனது மொழிநடையை அவர் உருவாக்கி கொள்ள வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கின்ற முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சொல்வார்கள், ஒரு மனிதன் பேசும் பொழுது, அறிஞர்களுடன் பேசும் பொழுது அதற்கான ஒரு மொழியை பயன்படுத்த வேண்டும். சாதாரண மக்களோடு பேசும் பொழுது அதற்கேற்றாற்போல அவர் தன்னுடைய மொழி புலமையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். அடுத்ததாக இந்த அல் குர்ஆன் வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்ற முக்கியமான அடிப்படை என்னவென்று சொன்னால், அந்த அடிப்படையை இமாம் ஜவுசி அவர்கள் தனது மிக பெருமதியான ஒரு கிதாபான சைதுல் ஹாத்திர் என்ற அந்த புத்தகத்தில் மிக அழகாக சொல்கிறார்கள். அதில் அவர்கள் ஒரு மனிதர், அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அந்த மனிதருடைய மனைவியோடு அவருக்கு ஏற்பட்ட வாக்குவாதங்களால், சிக்கல்களால், அந்த மனிதருக்குரிய ஏற்பட்ட ஒரு மன உளைச்சல் சம்பந்தமாக இமாம் அவர்களிடம் அவர் முறையிடுகின்றார். அப்பொழுது இமாம் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீர் இந்த விடயத்தில் முன்வாயிலால் நுழைய வேண்டும். உன்னது மனைவியுடைய விடயத்தை நீ பின்வாயிலா செய்யாமல் அதற்கான முடிவை நீ வீட்டின் முன்வாயிலால் நுழைவது போல் நீ செய்ய வேண்டும். எனவே நீ உன்னுடைய பக்கம் இருக்கின்ற பிழைகளை நீ முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிழைகளிலிருந்து நீ அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதே போல அந்த பிழையின் அந்த மனைவியோடு வாழும்போது உள்ள அந்த பிரச்சனைகளில் அந்த மனைவிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு விஷயத்தை அவளிடம் உனக்கு பிடிக்காததாக நீ காணும் பொழுது அதேபோல் உனக்கு பிடிக்கின்ற விஷயம் அவளிடம் இருக்கிறதா என்று நீ பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நீ வெறுப்பாய், ஆனால் அந்த விஷயத்தில் அல்லாஹ் உனக்கு நலவை வைத்திருக்கலாம் அல்லவா, அதை பற்றி நீ சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹ் உனக்கு எதை எழுதி இருக்கிறானோ, எதை தீர்ப்பளித்திருக்கிறானோ, எதை விதியாக வைத்திருக்கிறானோ அந்த விஷயத்தில் நீ பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ்விடம் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சிக்கல் நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நீ அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறு நீ செய்யும் பொழுது உனது பாவங்களுக்கான இஸ்திக்ஃபாரும் உனது பாவங்களுக்கான தௌபாவும் ஒன்றிணைந்து உனது விதியின் மீது நீ பொறுமை காத்து அல்லாஹ்விடம் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை நீக்குமாறு, விடுவிக்குமாறு நீ துஆ கேட்கும் பொழுது உனக்கு 3 வகையான இபாதத் செய்த நன்மைகள் கிடைக்கப்பெறுகின்றது. அந்த ஒவ்வொரு இபாதத்துக்கும் இஸ்திக்ஃபார், தௌபா, அஸ்ஸபர், அத்துஆ, இந்த 3 வகையான இபாதத்துக்கும் உனக்கு பெருந்தொகையான நன்மைகள் கிடைக்கும் சகோதரரே. அப்படி என்று அவர் அந்த இமாம் அவர்கள் வழிகாட்டி விட்டு என்ன சொன்னார்கள் சொன்னால், வலா துதாஇ ஸமான பிஷைஇன் லா யன்ஃபா, பயனில்லாத வேலைகளை செய்து உனக்கு ஏற்பட்ட பிரச்சனை விடுவிப்பதற்காக, உன்னை விடுவித்துக் கொள்வதற்காக பிரயோசனம் இல்லாத செயல்பாடுகள் இறங்குவதை விடுத்து அதில் இறங்கி உனது காலத்தை நீ வீணடிப்பதை கைவிட்டு உன்னையே நீதான் பாதுகாத்துக் கொள்கிறாய், அந்த விஷயத்தில் உன்னை பாதுகாக்க உன்னால் முடியும் என்று நீ உன்னையே வீணாக ஏமாற்றிக் கொள்ளாமல் நீ அல்லாஹ்விடம் சென்று விடு என்று அல்லாஹ். அதே போல உனக்கு ஏற்பட்ட கோபத்தினால் அந்த மனைவியை நீ துன்புறுத்துவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவள் உனக்கு மீது பொறுப்பு சுமத்தப்பட்டவள். எனவே நீ இந்த விஷயத்தில் பொறுமை காக்க வேண்டும், அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும், நீ தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு செய்ய வேண்டும் என்று மிக அழகாக இமாம் அவர்கள் அந்த மனிதருக்கு வழிகாட்டியதை நாங்கள் பார்க்கலாம். இந்த வழிகாட்டலுக்காக அவர்கள் இமாம் இப்னு ஜவுசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்றால்,
வஅத்துல் புயூத மின் அபுவாபிஹா. இந்த விஷயத்துக்கு நீ உனது முன்வாயிலால் நீ தீர்வு தேட வேண்டும் என்பதுதான். பாருங்கள் எவ்வளவு அழகாக இமாம் அவர்கள் அந்த மனிதருக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நிலையில் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் விளங்கி செய்கிறார்களா அல்லது விளங்காமல் செய்கிறார்களா, அல்லது நேர்வழி என்பது என்ன என்பதை தெரியாமல் செய்கிறார்களா என்பதை நாம் கடுமையாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் இன்று எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மனிதர்களுடைய சிக்கல்களிலிருந்து மனிதர்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தாங்களாகவே அதிலிருந்து வெளிவருவதற்கான திட்டங்களை தீட்டிக்கொள்ள வேண்டும், தாங்களாகவே அதில் முயற்சிக்க வேண்டும், தனது அறிவின்படிதான் அதற்கு தீர்வு தேட வேண்டும் என்று வழிகாட்டுகின்ற ஒரு பிழையான நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, யார் ஒருவர் அவருடைய பிரச்சனைகளை அல்லது நமது சமூகத்தில் நிலவுகின்ற இந்த பிரச்சனைகளை, சிக்கல்களை அல்லாஹ் தனது வேதத்தில் சொல்லி இருப்பது போன்றும் எங்களுடைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சுன்னாவில் காட்டி இருப்பது போன்றும் அந்த வழியில் தீர்க்க முனைகிறாரோ, நிச்சயமாக அவர் எந்தவித நஷ்டமும் இல்லாத, எந்தவித கோணலும் மாணலும் இல்லாத, எந்தவித பிழைகளும் இல்லாத சரியான நேர்வழியில் அந்த தீர்வை பெற்றுக்கொள்வார் என்பதை இந்த காய்தா மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை நாங்கள் மிக உறுதியாக நம்ப வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன சிக்கல் வந்தாலும், அது பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது உடலியல் பிரச்சனையாக இருக்கட்டும், உளவியல் பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பவியலாக இருக்கட்டும், கல்வி சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது உறவுகள் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய வேதத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவிலும் காட்டப்பட்டிருக்கின்ற அந்த வழிதான் ஒரு முஸ்லிமின் முதல் வழி. அதுதான் ஒரு வீட்டின் முன்கதவு போன்றது. அந்த வழியில் அவர் அதுக்கான தீர்வை தேடும் பொழுதுதான் அது சரியான, உறுதியான, தெளிவான, பிழைகள் இல்லாத ஒரு தீர்வாக அமையும் என்பதை நாங்கள் மிக உறுதியாக மனதில் நாங்கள் அதனை உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான விடயங்களுக்காகத்தான் வழிகாட்டுகின்றது. ஆகவே அல் குர்ஆனில் இருக்கின்ற ஒவ்வொரு வழிகாட்டலும் நிச்சயமாக அதன் முடிவு நேரான ஒரு பாதையாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நம்பிக்கை சார்ந்த விடயங்கள், ஹலால் ஹராம் சார்ந்த விடயங்கள், சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், பொருளாதார பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹுடைய வேதத்திலிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டிலிருந்து தான் நாங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புவதோடு, அதற்கான சக்தியையும் அறிவையும் அதற்கான மன உறுதியையும் எங்களுடைய மனங்களில் அதற்கான விரிவையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை மிக தெளிவாக விளங்குவதற்கான ஆற்றலையும் சந்தர்ப்பத்தையும் எம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திருத வேண்டும். அல்லாஹ் காட்டி தந்த நேர்வழியின் பால் எங்களுடைய நேர்வழி தேடல்கள் அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒளிபெற வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்து நான் முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால் வளமான வாழ்விற்கு வான்மறை வழங்கும் வாழ்வியல் அடிப்படைகள் என்ற தலைப்பில் இன்று உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான்,
قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون. சூரத்துல் பக்ராவின் 189வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான்: நபியே,